வணக்கம், நான் சுகந்தி, யோகா ட்ரைனர். இன்னைக்கு யோக சூத்ரால பதஞ்சலி அவர் நல்லதா 4 விஷயம் நம்ம சந்தோஷமா மன அமைதியோட வாழ்றதுக்கான ஒரு 4 வழிகளை சொல்றாரு. இந்த 4 வழிகளையும் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம சந்தோஷமா அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஸோ நம்ம லைஃப்ல நிறைய மாதிரியான மனிதர்களை பார்க்குறோம். அதுல நம்ம 4 வகையா மனிதர்களை பிரிச்சிடலாம். ஒரு 4 சூழ்நிலையா பிரிச்சிடலாம். அந்த மனிதர்களையும் சூழ்நிலையும் 4 விதமா பிரிச்சிடலாம். அந்த 4 விதமான மனிதர்களையும் சூழ்நிலையும் நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்ததுன்னா, அந்த 4 விஷயம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம லைஃப்பை அமைதியா சந்தோஷமா வச்சுக்கலான்னு பதஞ்சலி யோக சூத்ரால அறிவுரையா சொல்றாரு. ஸோ ஒண்ணா பார்க்கலாம். அந்த 4 விஷயத்துல முதல் விஷயம் மைத்ரி. பி ஹாப்பி வித் ஹாப்பி பீப்புள். சந்தோஷமான மனிதர்களை சந்தோஷமான மனதோட நீங்க அணுகிறது தான் முதல் விஷயம். அது மைத்ரின்னு சொல்றோம். ஸோ அது கேட்கறதுக்கு சிம்பிளா தான் இருக்கு. சந்தோஷமா இருக்கிறவங்கள்ட்ட நம்மளும் சந்தோஷமா தானே இருப்போம் அப்படின்னா அதை எல்லா நேரத்துலையும் நம்ம செய்ய மாட்டோம். அவங்களோட சந்தோஷத்துல நம்ம எப்போதுமே முழு மனசா கலந்துக்கிறோமானா அது நம்மளோட குழந்தைங்களோ இல்லை நம்ம வீட்டு ஆட்களோக்கோ ஒரு சந்தோஷம் இருந்ததுன்னா அது நம்ம நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும். சில சமயம் அது அடுத்த வட்டத்துக்கு போகும்போது எல்லா நேரங்கள்லையும் இன்னொருத்தவங்களோட சந்தோஷம் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கிறது இல்லை. சில சமயம் அது பொறாமையா, ஒரு காழ்ப்புணர்ச்சியா, அந்த மாதிரி ஒரு வெளியில காட்டிக்கலைன்னா கூட ஒரு ஆள் மனதில் ஒரு எண்ணத்தை நமக்கு இது கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை அது உருவாக்கும் போது அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கான சந்தோஷத்தை நம்ம முழுசா அவங்களோட சந்தோஷத்துல பங்கெடுத்துக்க முடியாத மாதிரி ஒரு விஷயம் நம்மளை தடுக்கும். அப்படியே நீங்க போய் அந்த சந்தோஷத்துல நீங்க பங்கெடுத்துக்கிட்டா கூட, அவங்கள பாராட்டினா கூட அது முழு மனசோட இல்லை அப்படின்னா நீங்க மைத்ரி ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம மைத்ரி ஃபாலோ பண்றோமோ, அடுத்தவங்களோட சந்தோஷத்தை உங்களோட சந்தோஷமா நினைச்சு அதை நீங்க சேர்ந்து கொண்டாடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மனசுல ஒரு அமைதி இருக்கும். அதை நீங்க முழு மனசா அந்த சந்தோஷத்தை கொண்டாடாம ஒரு பொறாமையோட அவங்கள நீங்க பாக்குறீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நம்மளோட மன நிம்மதி அங்க குறைஞ்சு போகுது. ஸோ சந்தோஷமான மனிதர்களை சந்தோஷமான மனநிலையோட நம்ம எதிர்கொண்டோம்னா அதுதான் மைத்ரி. இதுதான் அவர் சொல்ற 4 விஷயத்துல முதல் விஷயம். இது வரைக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஓகே. இல்ல சில நேரத்துல அது பொறாமையா மாறுது, இன்னொருத்தவங்களோட சந்தோஷம் எனக்கு ஆனா பொறாமையாவோ இல்ல ஒரு இன்ஃபீரியராவோ என்னால முடியலங்கிற ஒரு வருத்தமாவோ மாறுது ஆள் மனசுல அப்படின்னா அதை எல்லாத்தையும் எடுத்துருங்க. முழு சந்தோஷத்தோட இன்னொருத்தவங்களோட சந்தோஷத்தை நீங்க கொண்டாட ஆரம்பிக்கலாம். 2வது விஷயம் கருணை. பி கைண்ட் வித் அன்ஹாப்பி பீப்புள். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க, இல்லை ஒரு வருத்தத்தில் இருக்காங்க, இல்லை ஒரு இழப்பு அவங்களுக்கு இருந்திருக்கு, அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்த ஒருத்தங்களை இழந்துட்டாங்க, இல்லாட்டி ஒரு பணத்தை இழந்துட்டாங்க, ஏதோ ஒரு இழப்பு இல்லை வருத்தத்துல துக்கத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க மேல நீங்க கருணை காட்டணும். கருணை காட்டுறதுங்கிறது நீங்க காட்டுற கருணையில அவங்க ஏற்கனவே இருந்த மனநிலையில இன்னும் ரொம்ப கீழே வருத்தத்துல போயிடாம அவங்கள தேத்தி கொண்டு வர்றதுக்கான கருணையா அது இருக்கணும். அதுக்கு மாறா சில மனிதர்கள், அதாவது நமக்கே தெரியாம கூட நம்ம கிட்ட அந்த மனநிலை இருக்கலாம். ஒருத்தங்க கஷ்டப்படும் போது நம்ம ரொம்ப தாங்கி பிடிக்கிற மாதிரி, அறிவுரை சொல்ற மாதிரி, தேத்துற மாதிரி நம்மளுக்கு ஒரு மனநிலை இருக்கும். அதே ஆட்கள், அதே நபர் கொஞ்ச நாள்ல தேறி நம்மளை விட பெரிய ஆளா ஆகுறாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா அதுக்காக நம்ம சந்தோஷப்படுறது எல்லாராலையும் முடியறதில்லை. என்ன மாதிரி இருந்தாங்க இப்ப இந்த மாதிரி ஆயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு மனநிலை யோசிக்க வைக்குது சில பேருக்கு. எல்லாரையும் நான் சொல்லல, ரொம்ப சில பேர் தான் எந்த நிலைமையில இருந்து அவங்க இந்த நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படிங்கறத நம்ம சந்தோஷமா அவங்க கூட சேர்ந்து கொண்டாடுறதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ ஒருத்தங்க வருத்தத்திலேயோ இழப்புலையோ அன்ஹாப்பியா இருக்கும் போது, நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்க பீப்புள் அன்ஹாப்பியா இருந்தாங்கன்னா அவங்கள போய் நீங்க ஹாப்பியாக்கவோ தேத்தவோ ட்ரை பண்ணீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி உங்களுக்கு பாஸ் ஆகும். நான் சொல்றது பாசிட்டிவான பீப்புள், நன்மக்கள். அவங்க ஒரு வருத்தத்திலேயோ துக்கத்திலேயோ ஒரு இழப்பிலேயோ இருக்காங்கன்னா அவங்கள நீங்க தேத்தி திருப்பியும் பழைய எனர்ஜி கொண்டு வர்றதுக்கு உங்களோட முனைப்பை கொடுக்கணும். அதுதான் நம்ம கருணான்னு சொல்றோம். அது எல்லா நேரத்திலையும் நம்ம செய்யறோமான்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல நம்ம அங்க அவங்க கூட இருக்கணும். அதுதான் கருணா. 3வது விஷயமா அவர் சொல்றது முத்திதா, அதாவது பி ஹாப்பி வித் குட் ஒர்க் பீப்புள். இப்போ நம்ம நிறைய விதங்கள்ல பணம் ஈட்டுற விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா மாதிரியான வேலைகள்லையும் நம்மளுக்கு பணம் கிடைக்குது. ஆனா நல்ல விதமான செயல்களை பண்ணி
சமுதாயத்துக்கு தேவையான வேலைகளை பண்ணி நம்ம பணம் ஈட்டுறோம் அப்படின்னா அதை நீங்க குட் ஒர்க்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க, ஒரு சேவை மனப்பான்மையோட இருக்காங்க. எதையும் ஃப்ரீயா பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் எதை பணம் சம்பாதிக்கிற விஷயமா பண்ணாலும் அது அவங்களுக்கும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் தேவையான ஒரு வேலையா இருக்குதுன்னா அது நம்ம நல்ல வேலைகள்னு சொல்லலாம். அந்த மாதிரி வேலைகள் செய்யறவங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்க கூட ஹாப்பியா மூவ் பண்ணணும். இதுக்கு பதிலா இந்த வேலையை பார்க்கறதுக்கு இதுல கம்மியாதான் உனக்கு வருமானம் கிடைக்குது, இந்த வேலையை பார்க்கறதுக்கு நீ அந்த மாதிரி வேலை பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவையில்லாத அறிவுரைகளை கொடுக்காம அவங்க இந்த நல்ல வேலையை மனசார சந்தோஷமா பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, பாராட்ட ஆரம்பிச்சோம்னா அந்த வேலையை அவங்க இன்னும் சிறப்பா செய்யறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நல்ல வேலைகளை, இந்த சமுதாயத்துக்கு தேவையான வேலைகளை செய்யறவங்களை நம்ம ஹாப்பியா எதிர்கொள்ளணும். அதை தான் நம்ம முத்திதான் சொல்றோம். இது வரைக்கும் நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம், இல்லை அப்படின்னா அதை நீங்க இனிமே செய்ய ஆரம்பிக்கலாம். 4வது விஷயம் ரொம்ப முக்கியம், உபக்ஷா, புறக்கணிக்கிறது. ஸ்டே அவே ஃப்ரம் த பேட் ஒர்க் பீப்புள். இப்போ எப்படி வேணா பணம் சம்பாதிக்கலாம், ஆனா பணம் சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க. ஆனா அவங்க சமுதாயத்துல ஒரு மரியாதையோடய இருப்பாங்க. எந்த பொருட்கள்லாம் வித்தா அது நிறைய பணம் தரும், ஆனா அது சமுதாயத்துக்கு சுத்தமா தேவையில்லாத, சமுதாயத்தை அழிக்கக்கூடிய விஷயமோ அதையெல்லாம் பண்ணி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே நம்ம பேட் ஒர்க்னு சொல்றோம். இப்போ சிகரெட்டை வைக்கிறாங்க, மதுபானம் வைக்கிறாங்க, ஒரே இடத்த 10 பேருக்கு பட்டா போட்டு கொடுத்து சம்பாதிக்கிறாங்க, கடைசியில எல்லாரும் சேர்ந்து ஏமாந்துட்டோம், எங்களோட வாழ்நாள் சேமிப்பை நாங்க அந்த இடத்துல போட்டோம், ஆனா எதுவுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேரோட வாழ்க்கைய அழிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாங்க. தொழில்ங்கிற பேர்ல தெரிஞ்சே நிறைய பேரை ஏமாத்தி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது நம்ம பேட் ஒர்க்னு சொல்றோம். அந்த மாதிரி மனிதர்கள் நமக்கு தெரிஞ்சவங்களா, நம்ம குடும்பத்துல இல்லைன்னா கூட நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா, நம்மளோட ஃப்ரெண்டா, ஃபேமிலி ஃப்ரெண்டா கண்டிப்பா இருப்பாங்க. நிறைய சம்பாதிப்பாங்க, கோடீஸ்வரங்களா இருப்பாங்க, ஆனா அது தப்பான வழியில வந்த பணமா இருக்கும். நமக்கு தெரியும், ஆனாலுமே சமுதாயம் அவங்கள மதிக்குது, அவங்க கிட்ட இருக்க பணத்துக்காக, செல்வாக்குக்காக சமுதாயம் அவங்கள மதிக்குதுங்கிறதுக்காக நம்மளும் அவங்கள மதிக்கிற மாதிரி, பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளும் அவங்கள மதிக்கிற மாதிரி நம்ம நடந்துப்போம். அந்த மாதிரி நீங்க அவங்கள உங்களுக்கு பிடிக்கலனாலும் சமுதாயத்துல அவங்க பெரிய ஆளா இருக்காங்கிறதுக்காக அவங்கள போய் நீங்க மதிக்கணும், அவங்கள போய் கொண்டாடணும்னு எந்த அவசியமும் இல்லை. சேம் டைம் அவங்க கிட்ட போய் நீங்க சண்டை போடணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா அந்த மாதிரி, இல்ல நீங்க பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு நீங்க ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியோ அவங்க கிட்ட வாதம் பண்ணணும், சண்டை போடணும் எந்த அவசியமும் இல்லை. சேம் டைம் நீங்க அவங்கள கொண்டாடணும், மதிக்கணும், அவங்க கிட்ட இருக்க பணத்துக்காக மட்டுமே அவங்கள மதிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கள புறக்கணிச்சிடுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தான் நம்ம உபக்ஷான்னு சொல்றோம். ஸோ இதை பண்ணும்போது நம்ம அந்த நெகட்டிவிட்டிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கும். அவங்க மேல கோபம் வேண்டாம், சண்டை போட வேண்டாம், சேம் டைம் அவங்கள கொண்டாடவும் வேண்டாம். எந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து நீங்க தூரமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மன நிம்மதி இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த 4 விஷயங்களையும், இந்த 4 மாதிரியான மனிதர்களையும், இந்த 4 சூழ்நிலையையும் இந்த விதமா நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில மன நிம்மதியும் சந்தோஷமும் கேரண்டியா இருக்கும்னு பதாஞ்சலி யோக சூத்ரால நமக்காக சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. திரும்பவும் நான் ஒரு தடவை ரீகால் பண்றேன். மைத்ரி, பி ஹாப்பி வித் ஹாப்பி பீப்புள். சந்தோஷமான மனிதர்களை முழு சந்தோஷமான, எந்த ஒரு பொறாமை எண்ணமோ அது மாதிரிலாம் இல்லாம முழு சந்தோஷமா நம்ம அவங்க கூட சேர்ந்து கொண்டாடுறது. கருணா, பாசிட்டிவான பீப்புள், ஆனா அவங்க ஏதோ ஒரு இழப்புனால வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்கள தேத்தி கொண்டு வரதுக்கான எஃபர்ட் போடுறது. 3வது முத்திதான், நல்ல தொழில்கள், சமுதாயத்துக்கு தேவையான தொழில்களை செஞ்சு சம்பாதிக்கிறவங்கள அவங்களோட சக்சஸ்க்காகவும் அவங்களோட ஒர்க்குக்காகவும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள பாராட்டுறது, அவங்க கூட சந்தோஷமா மூவ் பண்றது. பி ஹாப்பி வித் குட் ஒர்க் பீப்புள். 4வது ரொம்ப முக்கியம், புறக்கணிக்கிறது, உபக்ஷா. தப்பான வழியில பணம் சம்பாதிச்சு வாழ்றவங்க கிட்ட இருந்து நீங்க விலகி இருக்கிறது. இந்த 4மே உங்களை நிம்மதியோட, மன அமைதியோட, சந்தோஷமா வாழ்றதுக்கான வழியை காட்டும்னு பதாஞ்சலி சொல்றாரு. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்.